எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமைக்கான காரணம் என்ன? பிப்ரவரி மாதம் முதல் உலக சந்தையில் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் விலை 80%, டீசல் 79.81% என்ற அடிப்படையில் துரிதமாக விலை அதிகரித்துள்ளதாக பலசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க கூறுகின்றார். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் உற்பத்தி செலவை விட குறைவான விலைக்கு எரிபொருளை விற்பனை செய்தல் மிக விரைவில் விநியோகம் ஸ்தம்பிதமடைவதற்கு காரணமாகிவிடும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் ஏனைய விநியோகங்களை மேற்கொள்ளும் நிறுவனங்களும் தொடர்ந்தும் நட்டத்தில் இயங்க நேரிட்டால் நாம் ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதனூடாக சந்தையில் இந்த எரிபொருள் விநியோகம் ஸ்தம்பிதமடையும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும். இப்போது நாம் எதிர்கொண்டுள்ள நிலைமை என்னவென்றால், ஏதேனும் விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் எம்மால் இன்னும் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இந்த நடவடிக்கை எடுக்காமல், இந்த விலை அதிகரிப்பை செய்யாமல் நாம் செயற்பட்டால் அந்த தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகம் என்பதை மேலும் செய்ய பார்த்தால் இது எரிபொருள் சந்தை வீழ்ச்சியடையும் ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். ஏனைய நாடுகள் எரிபொருள் விலையை குறைக்கும் போது இலங்கையில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதாக எழும் குற்றச்சாட்டுகளுக்கு பலசக்தி அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார். பிலிப்பைன்ஸை எடுத்துக்கொண்டால் அவர்கள் 72.5% விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோல் நேபாளத்தை எடுத்துக்கொண்டால் 36.2%, மியன்மாரில் 89.1%, அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் 42.1%. அது பெட்ரோலுக்கு. டீசலில் இந்த விலை அதிகரிப்பு பல நாடுகளில் இதைவிடவும் அதிகம். பாகிஸ்தானில் 43.4%. பாகிஸ்தானின் அண்மை காலமாக ஓரளவு குறைக்கப்பட்டது தொடர்பிலேயே பேசப்படுகிறது. அவர்கள் முதலில் 58% அதிகரித்துவிட்டு இப்போது 44% வரையில் ஓரளவுக்கு குறைத்துள்ளனர். அதேபோல் மியான்மரில் டீசல் விலை 9.9%. அதேபோல் சிங்கப்பூரில் கூட டீசல் விலை அதிகரிப்பு 61.4% செய்யப்பட்டுள்ளது. ஆனால் எமது நாட்டில் எரிபொருள் விலை அதிகரிப்பு 95 ரக பெட்ரோல் விலை 45.59% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 92 ரக பெட்ரோல் விலை 48.12%, டீசல் 44.84%, சூப்பர் டீசல் 45.29% அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதனுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது உங்களுக்கு தெளிவாக விளங்கும். உலகில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் நாம் இன்னும் குறைந்த சதவீதத்திலேயே எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளோம். உலக சந்தை விலை அதிகரிப்பின் கணிசமான சதவீதத்தை அரசாங்கம் திரைசேரி ஊடாக ஏற்றுக்கொள்வதே அதற்கு காரணமாகும். தற்போது நடைமுறையில் உள்ள QR முறை எதிர்காலத்தில் மாற்றப்படுமா? எதிர்காலத்தில் நாம் தற்போது நடைமுறைப்படுத்தி வரும் QR முறையை அதைவிடவும் சற்று கடுமையான முறையில் செயல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். அதனூடாக இந்த எரிபொருள் பயன்பாட்டை, இந்த நெருக்கடியான தருணத்தில் எரிபொருள் பயன்பாட்டை ஏதேனும் ஒரு விதத்தில் குறைத்து எமது பொருளாதாரத்திற்கு அதனால் ஏற்படும் தாக்கத்தை ஓரளவுக்கு தனித்துக் கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். நாம் இந்த விநியோகத்தை சீராக பேணாவிட்டால் இறுதியில் முச்சக்கர வண்டிக்கு தேவையான எரிபொருளை சந்தையில் தேடிக்கொள்ள முடியாத நிலைக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும். அதனால் ஏதேனும் ஒரு அழுத்தம் ஏற்படுகின்ற போதிலும் அந்த அழுத்தத்தின் ஒரு பகுதியை இந்த நேரத்தில் எரிபொருள் பாவனையாளர்களுக்கு வழங்கி அதன் பெரும்பகுதியை அரசாங்கம் ஏற்கும். அதேவேளை மேலும் ஒரு பகுதியை எரிபொருள் விநியோகம் செய்யும் அந்த நிறுவனங்கள் மீது சுமத்தி இந்த நிலைமையை எதிர்கொள்வதே அரசாங்கத்தின் கொள்கையாக நாம் பின்பற்றுகின்றோம். இதேவழி அதிகரித்து வரும் எரிபொருள் விலைகளுக்கு ஏற்ப பஸ் கட்டணங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என போக்குவரத்து சங்கங்கள் தெரிவித்துள்ளன. நாங்கள் அரசாங்கத்திடம் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே முன்வைக்கின்றோம். அதிகரித்த எரிபொருள் செலவை எங்களால் ஈடு செய்யக்கூடிய வகையில் கட்டண திருத்தத்தை வழங்குங்கள். ஜூலை மாதத்திற்குள் இந்த நாட்டின் தேசிய கொள்கைக்கு அமைய பஸ் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாங்கள் இந்த நேரத்தில் பஸ் கட்டண திருத்தத்தை கூறவில்லை. இந்த 25 ரூபாய் விலை உயர்வின் அடிப்படையில் சுமார் 5% இடைக்கால பஸ் கட்டண திருத்தத்தையே நாங்கள் கூறுகின்றோம். இந்த 5% பஸ் கட்டணம் எங்களுக்கு வழங்கப்படாவிட்டால் நிச்சயமாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமைக்குள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பஸ்களும் சேவையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட வேண்டியிருக்கும். நாங்கள் அரசாங்கத்துக்கு முன்மொழிகின்றோம். இந்த நேரத்தில் QR முறை மூலம் வழங்கப்படுகின்ற எரிபொருளின் அளவுக்கு ஏற்ப எங்களுக்கு எரிபொருள் மானியத்தை வழங்குங்கள். அப்படியானால் பஸ் கட்டண அதிகரிப்பு தேவையில்லை.